இந்த வீடியோ நாம பார்க்க போறது என்னன்னா Vivo உடைய லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் சீரிஸான X100 சீரிஸ்ல இருந்து Vivo X100 அப்படின்ற ஒரு போனை பத்தின ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த போன்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுல பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து போயிடும். சோ வழக்கமான ஸ்மார்ட் போன் பாக்ஸ் மாதிரி இல்லாம ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பாக்ஸ்ல இருக்கு. மேல உங்களுக்கு X100 அப்படின்ற பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. கீழ Zeiss-ஓட லோகோ கொடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த போன் Zeiss-ஓட கொலாபரேட் பண்ணி வர்க் பண்ணிருக்க போன். ஓகேவா? சோ சீல கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உள்ள நமக்கு எடுத்த உடனே ஃபோன் இருக்கு. ஸோ ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா இன்னும் 2 பாக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். தென் அது கூட உங்களுக்கு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. தென் அது போக சிலிக்கான் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பயும் போல கொடுக்குற மாதிரி சில பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். ஏகிட்ட இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் ப்ளூ அப்படின்ற ஒரு கலர். தென் இது வந்து 16GB RAM with 512GB ரோமோட இருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் கேசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமரா கட் அவுட் இங்கே உங்களுக்கு பார்க்க ரவுண்டாக இருந்தாலும் இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் அனைவனாக இருக்கு. ஸோ மொத்தத்தில் ஒரு கிளாஸ் பேக், இது நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு ஒட்டலை. தென் பேக் சைடுமே ஃபோன் இங்கே உங்களுக்கு கர்வ் ஆகுது, ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு கர்வ் ஆகுது. ஸோ ஃபோன் வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபோனை பிடிச்ச மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. 206 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. தென் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ், பவர் கீஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது யூஎஸ்பி 2.0 போர்ட் தான். ஓகேவா? தென் பக்கத்தில் சிம் எஜெக்டர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 டேட்டா சிம் போட்டுக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி சப்போர்ட் கிடையாது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டாங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ டிசைன் வைஸ் கொஞ்சம் சட்டிலாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு. ஓகேவா? தென் இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவுமே இங்கே ஆக்யூரேட்டாக இருக்கு, ஸ்பீடாகவும் இருக்கு. தென் அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா இதில் 6.78 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் சப்போர்ட் பண்ணும். தென் இது ஒரு HDR பிளஸ் டிஸ்பிளே கூட. முக்கியமாக இது ஒரு LTPO பேனல். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் ரெஃப்ரெஷ் ரேட்டை இது 1 Hz வரைக்கும் குறைச்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை அதிகப்படுத்தி ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது பேட்டரி லைஃபை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இது கிட்டத்தட்ட 3000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுங்க. 3000 நிட்ஸ். ஸோ செம பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. தென் டிஸ்பிளே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஸ்டாண்டர்ட், ப்ரோ, பிரைட் அப்படின்ட்டு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாண்டர்ட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரோ மோட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நேச்சுரலான கலர் டோன்ல டிஸ்பிளே இருக்கும். இதுவே பிரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிரைட்டான கலர்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணும். நான் யூஸ் பண்ண எல்லா விவோ ஃபோன்ஸும் டிஸ்பிளே செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பாக கொடுக்குது. தென் இவங்களோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek உடைய 9300 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதுதான் MediaTek உடைய ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட். ஸோ இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 lakhs இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஃபோன் செம தாறுமாறாக பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கிட்டத்தட்ட கென்ஷின் இம்பாக்ட்ல மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் வச்சு கூட உங்களால் விளையாட முடியும். ஓகேவா? தென் இது போக அடிஷனலாக விவோடைய V2 சிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த சிப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப அந்த இமேஜ் அடிஷனலாக ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோ கூட செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சிப். தென் கேம்ஸ் விளையாடும் போது கூட அடிஷனல் ஃப்ரேம்ஸை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தான ஒரு கேம் பிளேவை இது கொடுக்கும். தென் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12-256 அப்புறம் 16-512 அப்படின்ற 2 வேரியன்ட்ல இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்கு. ஆனால் என்னதான் இந்த ஃபோன் செம்ம தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த சிப்செட்டோடைய ஸ்டெபிலிட்டி. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக 3D மார்க் உடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு எடுத்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வெறும் 31%. இது வந்து ஃபோன் கையில் கிடச்சோடனே டெஸ்ட் பண்ணப்போ. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப மோசம். முக்கியமாக இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால ஸோ இதை வந்து விவோ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அதை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே வர்றதுனால எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் சும்மா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒன் டே தாங்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சார்ஜ் பண்ணி விட்டுரும். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக 0% போயிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணி 2-3 செகண்டில் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவோன்ற லோகோ வந்துடும். அடுத்த 20-30 செகண்ட்குள்ள உங்கள் ஃபோன் உங்களுக்கு பூட்டே ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு இதோட சார்ஜிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜென்ரல் டே டு டே டாஸ்க்கு இது ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இது நல்லா கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ். ஸோ இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு அதாவது இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக் ஒரு ஸ்ட்ராங்கான ஹாப்டிக் ஃபீட்பேக் இல்லாமல்
ஒரு ஷார்ப்பான ஹாப்டிக் ஃபீட்பேக்காக இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் இந்த ஃபோன் ஃபன்டச் OS 14ல் ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஆண்ட்ராய்ட் 14 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த அல்ட்ரா கேமிங் மோடாக இருக்கட்டும், வேற அந்த வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சராக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஃபோன்லேயே இருக்குது. சில ப்ளாட்வேர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஃபைனலாக இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னா இந்த ஃபோனுடைய கேமரா. இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான ஒரு பிரைமரி கேமரா, தென் இன்னொரு 50 MPக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா, தென் இன்னொரு 64 MPக்கான ஒரு பெரிஸ்கோப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணதில்ல, நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம்னா இதோடைய ஃபோட்டோகிராஃபி தான். இவங்க அட்வர்டைஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இதில் உள்ள எடுக்கிற அந்த ஃபோட்டோகிராஃபின்றது தாறுமாறாக இருக்குது. நீங்கள் இதில் எடுத்த ஃபோட்டோவை யாரையா காமிச்சிங்க அப்படின்னா கேமராவில் எடுத்த ஃபோட்டோவா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோடைய அந்த ப்ராசஸிங்கும் சரி, ஃபோட்டோ குவாலிட்டி, அந்த இமேஜ் குவாலிட்டியும் சரி அட்டகாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுத்தேன். தென் இதோட கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 0.6, அதாவது அது வந்து வைட் ஆங்கிள் சென்சாருக்கு போகும். 1xன்றது நார்மல் இதோட மெயின் சென்சார். 2x இருக்குது. 2xன்றது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் சென்சாரோடைய ஒரு கிராப்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கிராப்டு வெர்ஷன் அப்படின்றது இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தென் அடுத்து 3xக்கு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த பெரிஸ்கோப் செட்டப் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அது அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? தென் இந்த 3xலேருந்து 10xக்கு போனீங்க அப்படின்னாலும் அதுவும் அந்த பெரிஸ்கோப் செட்டப்பில் யூஸ் ஆகிறனால அதோட குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 10xை தாண்டி உங்களால் 100x வரைக்கும் ஜூம் போய்க்க முடியும். ஸோ 100x வரை இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த 3 ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்தையும் உண்மையிலே பண்ண முடியும். சூப்பர் மூட் மோட் அப்படின்ற ஒரு மோடுமே இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மூட இந்த மாதிரி ஒரு கிளியரான ஷார்ட்ஸில் எடுக்க முடியும். தென் இதை தாண்டி போர்ட்ரேட் மோட்ஸ் அப்படின்னு வந்தால் தான் இதில் வந்து எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்குது. நான் இந்த ஃபோனில் எடுத்த ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாமே போர்ட்ரேட் தான். இதில் உள்ள மோட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஐ மீன் இது ஒரு நார்மல் கிமிக்கி ஃபீச்சர்ஸ் மோட்ஸ் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நம்மளோட ஃபோட்டோவை என்ஹான்ஸும் பண்ணுது. ஸோ இப்போ போர்ட்ரேட் மோடுக்கு போனோம் அப்படின்னா இங்கே F அப்படின்னு ஜயஸ் அப்படின்ற ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜயஸ் கூறிய உங்களுக்கு சில போக்கா ஃப்ளேர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனுக்கு, அதாவது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கூட லைட் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதிரி ப்ளோக் ஆஃப் ஃப்ளேர்ஸோடைய அந்த ஷேப்பெல்லாம் மாற்றி கொடுக்கும். இந்த ஒரு மோட்லேயே நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். இதிலே பார்த்தீங்கன்னா கடையில் சினிமேட்டிக் அப்படின்ற ஒரு மோட் இருக்குது. இது வந்து நல்லா அந்த ஒய்டாக சினிமா ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோட். இதில் எடுக்கிற ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது அது மெயின் சென்சாரில் இருக்க கிராப்டு தான், பட் உண்மையிலே இதில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் இருக்குது இந்த சினிமேட்டிக் மோடில் இருக்குது. இதுவுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இதன் அடுத்து லென்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 24mm லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட், 35mm ஸ்ட்ரீட் போர்ட்ரேட், இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸுக்கான தனித்தனி மோட்ஸுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இன்ஸ்டாவில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேமரா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சில ஃபில்டர்ஸும் இதிலே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த போர்ட்ரேட் மோட்ஸில் இங்கே கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஃபோனில் இருந்த மாதிரி 24mm 50mm இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. நீங்கள் சாம்பிள்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. தென் அப்படியே வீடியோஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோலையுமே உங்களால் 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். 4K 60 FPSல நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கூட ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமேட்டிக் போர்ட்ரேட் வீடியோஸ் உங்களால் எடுக்க முடியும். அதுவுமே இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த X100 ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30 FPS தான் எடுக்க முடியும். இதோட அந்த ப்ரோ வெர்ஷனில் உங்களால் 4K எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இதில் 1080p 30ன்றது ஏன்டா அட்லீஸ்ட் 1080 இல்லை 4K 30 கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிற போர்ட்ரேட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், போர்ட்ரேட் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணி உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் ரெண்டுத்தும் உங்களால் பண்ண முடியும். அதுவுமே ஒரு சூப்பரான பிக்சர், அது நல்லா ஒர்க் ஆகுது. தென் அது போக அடிஷ்னல் கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்டது இருக்கும். உங்களால் அந்த ஹை ரெசல்யூஷனில் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன் வீடியோஸ், லாங் எக்ஸ்போஷர் வீடியோஸ், அந்த சூப்பர் மூன் மோட், அப்புறம் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு தனி மோட் இருக்குது. அப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறதுக்கு ஒரு மோட் இருக்குது. ஃபுட்டு சாப்பாடை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு தனி மோட் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நான் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். இதுக்கு நான் தனியாக டெடிக்கேட்டடாக கேமரா பற்றி ஒரு வீடியோ போகிறேன், அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஓவரால் பேக் கேமரா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியில் இதில் அல்டிமேட்டாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. தென் அடுத்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பேக் கேமரா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டவுன் சைடு மாதிரி தான் தெரியும். என்னுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்றனால ஃப்ளாக்ஷிப்புக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் உங்கள் செல்ஃபி கேமராவை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? தென் செல்ஃபி வீடியோஸ் அப்படின்னு வந்தாலுமே 1080p 60 FPS தான் வீடியோ எடுக்க முடியும். 4K கிடையாது. இது 2023, இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இன்னமும் செல்ஃபியில் 4K இல்லைன்றது வருத்தம் தான். அதையும் கொடுத்தா நல்லா இருக்கும். தென் இதெல்லாம் போக இந்த ஃபோனில் NFC சப்போர்ட் உண்டு. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்குது. இது ஒரு 5G ஃபோன் தான். 11 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா?
தென் இதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியுமே இங்கே நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி என்னுடைய தாட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து விவோடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஓகேவா? ஸோ கேமரா இங்கே அட்டகாசமாக இருக்குது. அதில் எனக்கு எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த 90-100 சூப்பர் தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அதே நேரத்தில் அது ஸ்டெபிலிட்டி இல்லாதனால சீக்கிரமாக த்ராட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் விவோ இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? தென் இந்த ஃபோனோட ப்ரைஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ப்ரைஸ் செஞ்சிருக்கும். கீழே கமெண்ட்ல பின் பண்ணிருக்கீங்க என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு. அந்த ப்ரைஸ்க்கு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் வச்சு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போனா தான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு போய் சேரும். நிறைய பேத்துக்கு போனால் தான் இந்த மாதிரி சூப்பரான ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கான எட்ட வர முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் புடிச்சிங்க உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is RV from MediaTek Tamil signing off.